ஒரு சூப்பரான ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம செய்ய போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு வந்து எடுத்துக்கோங்க. அது கூடவே இந்த மாதிரி லவங்கப்பூ வந்து ஒரு 6-7 சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அந்த ஏலக்காவை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ஃபர்ட் வந்து ஒரு மூடி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஊற்றிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு பேப்பரோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி நெட்டட் கிளாத் வந்து போட்டு கவர் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டு உங்களுக்கு எந்த ரூமில் தேவைப்படுதோ அந்த ரூமில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ரூம் ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸ்மெல்லு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டிலே கம்ஃபர்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு பாத்ரூமில் வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் வருதுன்னா இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் செஞ்சு வச்சு பாருங்கள். பேட் ஸ்மெல் ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷான வந்து ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.